ஹலோ டியர்ஸ், ஸ்வீட் பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? யாருங்க ஸ்வீட் பிடிக்காதவங்க இருப்பாங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதான் மினி காஜா. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது பெங்காலி ஸ்வீட்டாக இருக்குன்னு தானே நினச்சிங்க? ஆமாங்க, இது பெங்காலி ஸ்வீட் தான். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன தெரியுமா? மைதா 1 கப், நெய் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, இதெல்லாம் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ட் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன? மாவு மிக்சிங் தான். அது உங்களுக்கே தெரியும். வாங்க மாவு மிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பிளேட் வச்சு மாவு மிக்ஸ் பண்ணுறேனேன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு மைதாவை போடலாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பை போட்டு 1 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் போடுவோம். போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதாங்க. இந்த வீடியோவில் இதை பார்க்குறீங்க இல்லைங்க, கையில் மாவு பிடிச்சி காட்டுறல்ல, இந்த மாதிரி மாவை பிடிக்க வந்தால் மைதாவும் நெய்யும் மிக்ஸ் பண்ணது கரெக்டான பதங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணியை ஊற்றி பிசையலாங்க. எதுக்கு வம்பு? தண்ணி அதிகமாகி அப்புறம் மைதாவை போடணும், அப்புறம் மைதா அதிகமாகி தண்ணியை ஊற்றணும். அதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சோன்னா என்ன, ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி மாவு பதம் தான். பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாங்க. மாவு பிசைஞ்சிட்டேங்க கரெக்டான பதத்தில். இது அப்படியே வச்சா ட்ரை ஆகிட்டு காஜா செய்ய வராது. அதனால் அது மேலே கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவி வச்சுருவோங்க. அந்த ரெடி பண்ண மாவை ஒரு பவுல் போட்டு மூடி வச்சிடுறேங்க. சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அந்த மாவு கொஞ்சம் ஊறட்டும். சர்க்கரை பாகு செய்ய தேவையான பொருள் சர்க்கரை 1 கப், தண்ணீர் 3/4 கப், லெமன் ஜூஸ் 5 சொட்டு, ஆரஞ்சு கலர் சிறிதளவு, ஏலக்காய் தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சர்க்கரை பாகு தான் ரெடி பண்ண போகிறோம். அது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேன் சூடானதுக்கப்புறம் அதில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன், 3/4 கப் தண்ணீர் ஆட் பண்ணுறேன். ஓரளவு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சேனல் நேம் எம்மி கிறிஸ்ப். இதில் போடுற குக்கிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் போடுற குக்கிங் வீடியோஸ்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் ஆரஞ்சு கலர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஐயோ, ஆரஞ்சு கலரை அடிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட் கலர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆர்டிஃபிஷியல் கலர் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா ஆர்கானிக் கலர்ஸ் ஷாப்பில் கிடைக்குது, அது கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கலரே வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரை கம்பி பாகு பதம் தான் எடுக்க போகிறோம். சும்மா உங்கள் ஃபிங்கர்ஸில் இப்படி தொட்டு பார்க்கும்போது ஒட்டி வந்தாலே போதும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண போகிறோம். அந்த லெமன் ஜூஸ் எதுக்காகன்னா, இந்த சர்க்கரை பாகு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேன் எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம். இப்போ அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பவுலை ஓப்பன் பண்ணி அந்த மாவை எடுக்க போகிறோம். அந்த மாவை கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு அந்த மாவை 4 உருண்டைகளாக பிரித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்தது என்னங்க, இதோ மாவு தூவுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆமாங்க, சப்பாத்தி மாதிரி தான் அதை தேய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு ரெடி பண்ண உருண்டையை எடுத்து வச்சு சப்பாத்தி மாதிரி தேய்க்கிறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சிக்கிறேன். இதே மாதிரி ரெடி பண்ண 4 உருண்டையுமே நல்லா தின்னான சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த ஸ்டெப்பை கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி எடுத்து வைக்கிறேன். அது மேலே கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நல்லா அந்த சப்பாத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியில் இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நான் அது ஃபுல்லாக மேலே தூவி விட போகிறேன். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன்.
இப்போ அது மேலே இன்னொரு சப்பாத்தி எடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி தான் அது மேலே கொஞ்சோண்டு ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன். அந்த ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண சப்பாத்தி மேலே திரும்ப கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி நல்லா தூவி விடுறேன். திரும்பவும் இந்த 3வது சப்பாத்தி எடுத்து அது மேலே வைக்கிறேன். அது மேலே கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். திரும்பவும் அது மேலே கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி தூவி விடுறேன். அதே மாதிரி இப்போ நம்ம லாஸ்ட்டாக தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி அது மேலே எடுத்து வச்சு திரும்பவும் அது மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவ போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டு சப்பாத்தியில் இது மாதிரி தான் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எல்லா சப்பாத்தியும் சேர்த்து நான் ரோல் பண்ண போகிறேன். ஓரளவுக்கு நான் நல்லா ஃபிட்டாக நெருக்கமாக ரோல் பண்ணியிருக்கேன். ரோல் பண்ணிவிட்டு கடைசி அந்த எண்டிங்கில் எல்லா சப்பாத்திலையும் தண்ணி தொட்டு நான் நல்லா ஒட்டிக்கிறேன். இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ரோலில் வந்து 2 சைடும் ஃபினிஷிங் சரியில்லாததை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ரோலை வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்க அளவு திக்னஸ் இருக்க அளவுக்கு நான் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணும்போது ஒரு சில இதில் ஓரங்கள் பிரிஞ்சிருக்கிறத மட்டும் நான் தண்ணி தொட்டு ஒட்டி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரோலில் ஸ்லைஸ் பண்ணது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து பிரித்து வைக்கிறேன். இப்போ ஒரு பீஸாக எடுத்து வச்சு விரலில் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாவு ரெடி பண்ணி கையில் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து சப்பாத்தி கட்டையில் நீல வாக்கில் தேய்க்கிறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அந்த ரெடி பண்ண காஜாவை பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு அகலமான பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடானதும் அந்த காஜாவை பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் சேனலை பார்த்துட்ருக்க யாருக்காவது இன்றைக்கி பர்த்டே வாங்க இல்லைனா வெட்டிங் டேவா, அவங்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த காஜா ஃபுல்லாக பொரித்து எடுக்க போகிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த ரெடி பண்ண காஜாவை தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த பேனில் போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது தான் அந்த உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்க இந்த காஜாவை எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். அப்போ தான் ஒரே மாதிரி அது வெந்து வரும். இந்த ஃப்ரை பண்ணிகிட்ருக்க காஜா ஓரளவு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து சர்க்கரை பாகில் போட்டு எடுத்து வைக்க போகிறேன். சர்க்கரை பாகில் நான் லெமன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கனால அது கெட்டியாகாமல் நல்லா இருக்குது. நான் அதில் போட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன். இந்த காஜா சர்க்கரை பாகு ரெண்டுமே வந்து ஓரளவு சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காஜாவை வந்து சர்க்கரை பாகில் போட்டு டிப் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் ஒரு பிளேட்டில். போட்டு ரொம்ப நேரம்லாம் ஊற விடணும்னு அவசியம் இல்லை. உடனே எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான காஜா ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. இது ரொம்பவே ஈஸியாக செய்கிற ரெசிபி தாங்க. பார்க்கும்போது தான் ரொம்ப நிறையா ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம்.
என்றும் புன்னகையுடன் எம்மி கிறிஸ்ப்.